பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12th ஹிஸ்டரி புக் பேக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள் தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இப்ப 2வது பகுதியில பாருங்க, ட்ரக்கோனிக் அப்படின்னா கடுமையான அல்லது கொடுமையான. சரிங்களா? ட்ரக்கோனிக் அப்படின்னா கடுமையான அல்லது கொடுமையான. சரிங்களா? அப்ப இந்த ட்ரக் எல்லாம் ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லுவாங்கல்ல, போதை மருந்து, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரக்கோனிக் அப்படின்னா கடுமையான அல்லது கொடுமையான. அடுத்து பாருங்க, கான்டின்ஜென்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கான்டின்ஜென்ட் காவலர் இல்ல ராணுவ பிரிவு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா அந்த கமாண்ட் கொடுக்கும் போதே கண்டிஜென்ட் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. அப்ப ராணுவ பிரிவுன்னு அர்த்தம், இல்ல காவலர்னு அர்த்தம். காவலர் அப்படின்னு அர்த்தம். கான்சிபிரசி சதி திட்டம் அல்லது ரகசிய கூட்டம். கான்சிபிரசி கேசஸ் அப்படின்வாங்கல்ல, அப்படின்னா என்னன்னா சதி திட்டம். இப்ப கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னா கான்பூர் சதித்திட்ட வழக்கு. அப்ப கான்ஸ்பிரசி அப்படின்றது சதி திட்டம் அப்படின்றத குறிக்கும். அடுத்து மாடரேட் மிதவாத தேசியவாதி. மாடரேட் மிதவாத தேசியவாதி. அடுத்து நைட்ஹுட் பட்டம் நம்மளுக்கு அடிக்கடி சொல்லுவாங்களா, அப்படின்னா என்னன்னா வீர திருத்தகை பட்டம். நைட்ஹுட் அப்படின்றது வீர திருத்தகை. நைட் NIGHT எடுத்துடக்கூடாதுப்பா, KNIGHT அப்படி எடுத்துக்கிறோம். நைட்ஹுட் அப்படின்றது வீர திருத்தகை பட்டம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிர தேசியவாதம். அப்ப மாடரேட்னா மிதவாத தேசியவாதம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிர தேசியவாதம். மொமராண்டம் குறிப்பாணை. அடிக்கடி நம்ம TNPSC வெளியிடுவாங்க மொமராண்டம்னு சொல்லிட்டு. மொமராண்டம் அப்படின்றது குறிப்பாணை. இமிகிரண்ட் குடிபுகுபவர். சரிங்களா? இமிகிரண்ட் அப்படின்றது குடிபுகுபவர். இன்னொரு தடவை பார்த்துலாம். டிரகானிக் அப்படின்னா கடுமையான அல்லது கொடுமையான. கான்டின்ஜென்ட் ராணுவ பிரிவு, காவலர். கான்ஸ்பிரசி ரகசிய கூட்டம், சதித்திட்டம். மாடரேட் மிதவாத தேசியவாதம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிர தேசியவாதம். நைட்ஹுட் வீர திருத்தகை பட்டம். குறிப்பானை மொமராண்டம் அப்படின்றது குறிப்பானை. இமிகிரண்ட் குடிபுகுபவர். அடுத்தது பாருங்க, விண்டிக்டிவ்னஸ் பழிவாங்கும் எண்ணம். சரிங்களா? இந்த வம்ம வச்சு பழி வாங்கும். அப்ப வம்மன்றது பதில் விண்டிக்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. விண்டிக்டிவ்னஸ் அப்படின்னா பழிவாங்கும் எண்ணம். டைரானி. டைரானி அப்படின்றது கொடுங்கோன்மை வல்லாட்சி. சரிங்களா? டைரானி. சரிங்களா? அப்ப டைரானி அப்படின்றது கொடுங்கோன்மை வல்லாட்சி. அடுத்து டயார்கிப்பா, இரட்டையாட்சி. இது அடிக்கடி நம்ம இதுல கேட்கக்கூடிய வார்த்தைகள். டயார்கி அப்படின்றது இரட்டையாட்சி. ஹைரார்கியல் வர்க்க படிநிலை அல்லது படிநிலை. நம்ம இதுல சொல்லுவோம்ல, இப்ப ஹைரார்கி படி வாங்க, எடுத்தோடனே ஆபீசரை பார்க்கணும்னு சொல்லாதீங்கப்பா. ஹைரார்கி படி வாங்க, ஃபர்ஸ்ட் இவங்களை பாருங்க, வேலை நடக்காட்டி அடுத்ததுல பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா படிநிலை, ஒவ்வொரு படிநிலையா போகணும். அதான் ஹைரார்கி. ஹியூமனிசம் மனிதநேய கோட்பாடு. ஹியூமனிசம் அப்படின்றது மனிதநேய கோட்பாடு. அடுத்து மோனோபோலி ஏகபோக உரிமை இல்ல முற்றுரிமை, ரெண்டுமே வரும். சரிங்களா? மோனோபோலினா ஏகபோக உரிமை அல்லது முற்றுரிமை. இப்ப நான் மட்டும்தான் யூடியூப் சேனல் இருக்கணும், உலகத்துல எந்த யூடியூப் சேனலும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுதான் மோனோபோலி. சரிங்களா? ஏகபோகமா உரிமை கொண்டாடுறது. அடுத்து ஹார்டல் கடையடைப்பு. ஒரு இதயமே இல்லாம கடை அடைக்கிறாங்க பாத்தீங்களா, எவ்வளவு பேத்துக்கு பாதிப்பாகும் சொல்லிட்டு. அப்ப ஹார்டல் அப்படின்னு ஞாபகம். ஹார்டல் அப்படின்றது கடையடைப்பு. அடுத்து மார்ஷியல் போர்க்குணம் வாய்ந்த. இந்த கத்தி வச்சு சண்டை போடுறதுலாம் அதெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களப்பா. அப்ப அப்படின்னா போர்க்குணம் வாய்ந்த கலைகள். அப்ப மார்ஷியல் அப்படின்னா போர்க்குணம் வாய்ந்த. அம்யூனேஷன் வெடிபொருள்கள். சரிங்களா? அம்யூனேஷன்னா வெடிபொருள்கள். பிசிபேரஸ் பிளவு உண்டாக்கின்ற. இப்ப நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லுவாங்களே, அப்படின்னா அணுக்கரு பிளவு. ஃபியூசன்னா இணைவு. இங்க அப்படியே வந்துருச்சு பாத்தீங்களா, பிசிபேரஸ் பிளவு உண்டாக்குகின்ற. அப்ப ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துலாம். விண்டிக்டிவ்னஸ் பழிவாங்கும் எண்ணம். டைரானி கொடுங்கோன்மை வல்லாட்சி. டயார்கி இரட்டையாட்சி. டயார்கினாவே இரட்டையாட்சி. ஹைரார்கியல் படிநிலை அல்லது வர்க்க படிநிலை. ஹியூமனிசம் மனிதநேய கோட்பாடு. மோனோபோலி ஏகபோக உரிமை. ஹார்டல் கடையடைப்பு. மார்ஷியல் போர்க்குணம் வாய்ந்த. அம்யூனேஷன் வெடிபொருள். பிசிபேரஸ் பிளவுண்டாக்குகின்ற. அடுத்தது இது பாருங்க, கம்யூனிசம் பொது உடைமை கொள்கைப்பா. கம்யூனலிசம் வேற, கம்யூனிசம் வேற. ஏன்னா கம்யூனலிசம் அப்படின்னா வகுப்புவாதம். கம்யூனலிசம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா வகுப்புவாதத்தை குறிக்கிறது கம்யூனலிசம். கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை கொள்கை. சரிங்களா? அப்ப கம்யூனிசம்ன்றது வேற, கம்யூனலிசம் அப்படின்றது வேற. அடுத்து போல்ஸ்விக்
வலிமையின் மூலம் உடனடியாக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என கருதுபவர். இதுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க போல்ஸ்விக் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அந்த போல்ஸ்விக் அப்படின்றது ஒரு வலிமையின் மூலமா டக்குன்னு அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறது போல்ஸ்விக். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். கிரேட் டிப்ரெஷன், பொருளாதார பெருமந்தம். நம்ம இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறோம்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறது, ஒரு மாதிரி அப்படியே இந்த மந்தமா இருக்கிறதா டிப்ரெஷன் சொல்லுவோம். டிப்ரெஷன்ல இருக்கேன்ப்பா அப்படின்னு. அது மாதிரி கிரேட் டிப்ரெஷன் அப்படின்றது பொருளாதார பெருமந்தம். அடுத்து ரேடிக்கலிசம், புரட்சிகர கோட்பாடு. சரியாப்பா? ரேடிக்கலிசம் அப்படின்றது புரட்சிகர கோட்பாடு. அடுத்து டிரக்கோனியன், கடுமையான. டிரக்கோனியன் அப்படின்னா கடுமையான அர்த்தம். சிவில் லிபர்டிஸ், சிவில் உரிமைகள். இந்த லிபர்ட்டினாவே நம்மளோட உரிமைகளை தான் குறிக்கும். சரிங்களா? அப்ப சிவில் லிபர்டிஸ்ன்றது சிவிலுக்கு சிவில்னே கொடுத்துட்டாங்க, சிவில் உரிமைகள். ஒரு தடவை பார்த்துலாம். இந்த மூணு பாடத்துக்கும் இன்னைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ கம்யூனிசம், கம்யூனிசம்னா பொது உடைமை கொள்கை, கம்யூனலிசம்னா வகுப்புவாதம். போல்ஸ்விக் ஒரு வலிமை மூலம் டக்குன்னு அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறது போல்ஸ்விக். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். கிரேட் டிப்ரெஷன், பொருளாதார பெருமந்தம். ரேடிக்கலிசம், புரட்சிகர கோட்பாடு. டிரக்கோனியன்னா கடுமையான. சிவில் லிபர்டிஸ் அப்படின்னா சிவில் உரிமைகள் அப்படின்றத குறிக்கும். சோ அடுத்ததான் 3வது பகுதி அடுத்தடுத்த லெசன்ல இருக்கதை நம்ம கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம்ப்பா. நன்றி.